கோட் படத்தோட கடைசியில தளபதியை பாத்தீங்கன்னா ஃபுல் கிளீன் ஷேவ்ல ஒரு லுக்ல காட்டி இருப்பாங்க. ஆனா இந்த லுக் பட்டைய கலப்புதே. ஃபுல் படத்துக்குமே இதே லுக்க வெங்கட் பிரபு யூஸ் பண்ணி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜீவன் கேரக்டருக்கு தளபதியை ஃபுல் ஷேவ்ல கொண்டு வராததுக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு வெங்கட் பிரபுவே பாத்தீங்கன்னா இப்ப சொல்லி இருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட கோட் படம் 4 நாட்கள்ல 288 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அப்படின்ட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி ஒரு அபிஷியல் அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு நியூஸை கேட்டு ரசிகர்கள் பயங்கரமான ஹாப்பியா இருக்காங்க. இந்த நிலைமையில கோட் படத்தோட எண்ட்ல ஓஜி கேரக்டர்ல தளபதியை ஃபுல் கிளீன் ஷேவ்ல காட்டி இருந்தாங்க. வில்லன் கேரக்டர் ஜீவனை விட இந்த ஓஜி கேரக்டர் பயங்கர மாசா இருந்தது. சோ இந்த கிளீன் ஷேவ்ல இருக்க தளபதியோட லுக் சூப்பரா இருக்கு. இதையே வெங்கட் பிரபு படம் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கலாமே. எதுக்காக ஜீவன் கேரக்டருக்கு மீச தாடிலாம் வச்சு வெங்கட் பிரபு சொதப்புனாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மாத்தினதுக்கு வெங்கட் பிரபு ஒரு காரணம் சொல்லி இருக்காரு. என்ன அப்படின்னா கிளீன் ஷேவ்ல இருக்க தளபதியை ஜீவன் கேரக்டருக்கு கொண்டு வந்திருந்தா ஸ்டார்டிங்லயே விஜய் தான் வில்லன் அப்படிங்கறத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனாலதான் மீச தாடிலாம் வச்சு ஜீவன் கேரக்டரா உருவாக்கணும் அப்படின்ட்டு வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காரு. இவரு சொல்றதும் கரெக்ட் தான். ஒருவேளை கிளீன் ஷேவ்ல தளபதியை காட்டி இருந்தாங்க அப்படின்னா இவரு தான் வில்லன் அப்படிங்கறத எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வெங்கட் பிரபு இந்த இடத்துல சூப்பரா யோசிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.